Hello, this is Prakash from Car Science. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளச்சேரி பிரான்ச்சுக்கு ஒரு ஆல் நியூ கியா சோனட் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஆடியோ சிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டேம்பிங்ன்ற ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அந்த வண்டியில். ஆர்டெக்ஸ்ன்ற பிராண்டில் கோல்டு எஜினேட்டர் சீரிஸில் லேயர் 1 லேயர் 2ன்ற கான்செப்ட்ல நம்ம வந்து 4 டோருக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃபிங்மே பண்ணியிருக்கோம். 12 ஷீட்ன்ற கான்செப்ட்ல 4 டோருக்கான சவுண்ட் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க ஆடியோக்கு போகலாம். ஸோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனோட பிராண்டில் பிரைமா சீரிஸோட AK 6.5 C2ன்ற காம்பனன்ட் வந்து ஃபார் த ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் காம்பனன்ட் தான் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இதை டிரைவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடிசன்ல 4.3ன்ற ஒரு டிரைவர் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். 4 சேனல் ஆம்ப். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹை வாட் RMS கொண்ட ஒரு பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர். 520 வாட்ஸ் அப் டு வந்து உங்களுக்கு பவரையும் வந்து புஷ் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயம் வந்து ஆடியோ பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு நம்ம இதை அப்கிரேட் பண்ணிருக்கோம். இந்த வண்டியில லைட்டிங்ஸ் இது டாப் அண்ட் வெஹிக்கிள்ன்றதுல இதுல லைட்டிங் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட் லேம்ப் ஸ்பாட்டட் LED மாதிரி கொடுத்துருப்பாங்க 3 டைப்ல. அயன் லோய் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் தென் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கு வந்து இந்த லைட்டுமே அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ ஃபாகுமே வந்து டிஃபால்ட்டா அவங்களே கொடுத்துறாங்க. இருக்கிற பவரோட அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ரெட்ரோஃபிட்டோட கிராஸ் பாட்ன்ற ஒரு ஆக்சிலரி லைட் வந்து இங்க வந்து நம்ம ஆட் ஆன்மே பண்ணிருக்கோம். எந்த விதமான ஆல்ட்ரேஷன் கிளாம்ப் கிம்ப் எதுவுமே எடுக்காம டைரக்டா இங்கே ஒரு 10 பிட்ட போட்டு ஹோல்ஸ் பண்ணிட்டு இங்கேயே வந்து நம்ம ஸ்க்ரூ இன் பண்ணி இதை வந்து நம்ம இங்கேயே வந்து பிளேஸுமே பண்ணிருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து நீங்க இப்படியே பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து சைட்ல 2 ஆலன் கீ வந்துடும். ஸோ இது வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்படியே பண்ணிக்க முடியும். அண்ட் தென் டில்டட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷனுமே வந்து நம்ம வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நோ மோர் காம்ப்ரமைஸ்ன்றதால நம்ம இங்கேயே வந்து இதை பிளேஸுமே பண்ணியிருக்கோம். கிளாஸ் போட்டிருக்கு இல்லையா, இது போட்டிருக்கும் போது இந்த லைட்டோட வந்து விஷுவல் எப்படி இருக்கும்னா ஆம்பர் எல்லோயும் அண்ட் தென் இந்த கேப்பை கட்டி எடுக்கும்போது இதோட ஸ்பாட் வந்து டைரக்ட் வந்து ஒயிட்டாகவும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல விஷுவலைஸுமே ஆகும். ஸோ வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்றதை பார்க்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேப் இருக்குது சீத்ரூ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து ஒரு மாதிரி ஆம்பர் எல்லோ கன்வர்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த கேப்பை ரிமூவ் பண்ணும்போது இதோட சீம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு அங்கே வந்து ஒயிட்டா விஷுவலைஸ் ஆகும். ஆல் வெதர் கிளைமேட் கண்டிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைனி டைம் ஃபாக் டைம்ல வந்து ஓட்டும் போது ஆம்பர் எல்லோவாகவும் அண்ட் தென் ஃபார் த ட்ரை ரோடுக்கு நம்ம இப்போ ஹைவேஸ் யூஸ் பண்ணும்போது ஃபார் த ஒயிட்டுமே வந்து விசிபிலிட்டி இன்னும் நல்லா கிளியரா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டியூவல் கன்வர்ஷன்ல இந்த லைட்டுமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து ஆடியோ டீடைல் கேட்போம். ஸோ அந்த நோட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த வண்டியில நம்ம ஆடியோ பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் தென் ரியர் ரெண்டுமே அப்டேட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து காம்பனன்ட் தான். ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டோட காம்பனன்ட் டியூட்டர் வந்து நம்ம அந்த ஆசிடிஸ் OEM எப்படி வருமோ அந்த மாதிரி கிரில் தெரியுற மாதிரி நம்ம இங்கேயே வந்து பிளேஸ் ஒருமே பண்ணிருக்கோம். அண்ட் தென் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் டோரோட ஹேண்டில் பக்கத்துல வரக்கூடிய ஒரு குட்டி ஸ்பேஸ்ல வந்து நம்ம அங்கேயுமே வந்து டியூட்டரை பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த வண்டியில வந்து இந்த ஆடியோ செட்டப்ல நம்ம எந்த விதமான சப்வூஃபர்ஸுமே யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பேஸ் அத்தனையுமே வந்து ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய மிட் பேஸ் மட்டும் தான். ஸோ வாங்க நம்ம இப்போ ஆடியோ டெமோ பார்த்துடலாம். ஸோ ஆடியோட நோட் மேப் எப்படி இருக்குன்றது கேட்போம். Here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh supernova, இது என்ன வானவில் தீவா, voltage பூவா, இதை எட்டி நின்று பார்த்திட நீவா. ஏய் ராஜா பூ ஆஜா வா ராஜா வாரே வாவா நியூ ஏஜா நாலேஜா ராஜாலி போலே வாவா. மழை வருமா வெளியே வா புதுகலமா, இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து, அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று கரை இருக்கும் நிலவினை சலவை செய், சிறை இருக்கும் மனங்களை பறவை செய், எந்த மலர்களும் தண்ணீர் சிந்தி கண்டதில்லை. எக்ஸ்க்ளூசிவா வந்து இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கக்கூடியது ஆடியோ அண்ட் இந்த ஆக்சிலரி லைட். ஸோ இது மாதிரி நாட் ஒன்லி ஃபார் சோனட் நம்ம வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து எல்லா விதமான ஆடியோ செட்டப்பே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டில் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து நம்ம கிட்ட 1000 செட்டப்ஸ் இருக்கு. எல்லாமே ஆடியோ செட்டப் பொறுத்த மட்டும் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி யார் வண்டிக்காவது ஆடியோ செட்டப்போ இல்ல அதர் ஆடியோ பத்தியான என்கொயரிஸ் ஸோ எதுவா இருந்தாலுமே கீழே இருக்க பயோல DM பண்ணுங்க.